அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி, அதாவது 1/7/2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது, இதோட இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், செய்யக்கூடாத விஷயம், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இல்லையா, செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் பொருந்திய நாள். இந்த நாளில் நீங்கள் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்யலாம். செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வமான முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம். பொதுவாகவே ஏமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும் தான், அதில் என்ன பெருசாக இருக்குன்னு கூட யோசிப்பீங்க. ஆனால் நமக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்கிறது யார் தெரியுங்களா? நவ கிரகங்கள் தான். ஸோ அந்த வகையில் செவ்வாய் பகவான் அப்படின்னாக்கா ரொம்ப வலிமையான கிரகம். அது சனி தோஷம் இருக்குது, மற்ற தோஷம் இருந்தால் கூட நீங்கள் பெருசாக உங்களை பாதிப்பு ஏற்படுத்துது. ஆனால் செவ்வாய் பகவானோட தோஷம் இருந்தால் அது பெருசாக பாதிப்பு கொடுக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே நமக்கு ஒரு கெட்டது நடக்குதுனாக்கா இந்த சனி பகவான் தான் காரணமாக இருப்போம் அப்படின்லாம் யோசிப்போம், சரிங்களா? ஆனால் சைலண்டாக பாதிப்பு தரக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தான். ஸோ அப்படி ஏதாவது செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய் பகவானால நமக்கு நல்லது நடக்கலை, தீங்கு நடக்க போகுது, இல்லை தீங்கு நடந்துட்டு இருக்கு, ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் மாற்றம் இருக்கும். அது வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றம் ஏற்படும். குறிப்பாக வந்துட்டு இந்த சொத்து பத்துக்கள், நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொழிலில் வந்துட்டு நிலம் சார்ந்த தொழில் செய்வங்களுக்கு அதில் பிரச்சனை, பணவரவுல தடை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கட்டாயம் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வீக்காக இருக்கிறதா தான் காரணமாக இருக்கும். ஸோ அந்த வீக்னஸை பலப்படுத்துவதன் காரணமாக உங்களுக்கு வளம் உண்டாகும். அந்த வகையில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சிம்ம ராசிக்காரங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். வேலும் மயிலும் துணை வருக, முருகப்பெருமானே துணைன்னு சொல்லி நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. கட்டாயம் நல்ல வழிகாட்டுவார், வெற்றிகளை கொடுப்பார். இதோட இந்த நாளில் சஷ்டி விரதம் இருக்குங்க. சஷ்டி விரதத்துடைய பலன் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். என்ன வேண்டுறீங்களோ மாதம் மாதம் வரக்கூடிய இந்த சஷ்டி விரத நாளில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து உடைய வேண்டுதலை வச்சு பாருங்க. அடுத்த சஷ்டிக்குள்ள அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடைய வேண்டுதல்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாவது போட்டிருக்கும், தொடக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு முடிவாகவே நீங்கள் நினச்ச காரியங்கள் கைக்கூடி வந்திருக்கும், சரிங்களா? முடிஞ்சால் அந்த நாள் முழுக்க விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லாட்டி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டிலேயே சாமி கும்பிட்டுட்டு முருகப்பெருமானை நினச்சிட்டு ஓம் சரவண பவ இந்த மந்திர சொல்ல எப்பெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க, நல்லதே நடக்கும். சரிங்க, இந்த நாளைக்கான பலன் ஒரு வார்த்தையில சொல்றேன், நன்மையே நடக்குங்க. விரிவா சொன்னா அனுகூலமான நாள். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. இளைய உடன்பிறப்புகள் வகையில கொஞ்சம் செலவுகள் வரும். மற்றவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யறதை தவிர்த்துக்கோங்க. உறவுக்காரங்கிட்ட சில சங்கடங்கள் ஏற்படும், இதனால உறவுக்காரங்கிட்டயுமே பொறுமையை கடைபிடிக்கணும். உடல்நலன்ல கவனம் தேவை. அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா அதே நேரத்துல அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கும். இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்ன தொழில் செய்தாலும் சரி, விற்பனை லாபம் அப்படிங்கிறது சுமாரா இருக்குங்க. இன்னைக்கு பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் தொழிலையும் வியாபாரத்திலையும் வச்சிடாதீங்க. ஆனா வரவுங்கிறது கொஞ்சம் நீங்க எதிர்பார்ப்புக்கு குறைவா வருமே தவிர்த்து நஷ்டம் ஏற்படாது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல பங்குதாரர்கள் கூட தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க அவர்களால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதனால அவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. இதோட ராசிக்குள்ள சந்திரன் நீடிக்கிறாருங்க. சந்தேகப்படுறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா அந்த சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் மனதை ஆள்பவர். நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும். குழப்பங்கள் வரும், தீர்க்கமான முடிவெடுக்க முடியாது, தெளிவே இருக்காது. ஸோ கட்டாயம் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க, ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த சந்திர பகவானுடைய பாதிப்புல இருந்து நீங்க வந்து தப்பிச்சுக்கலாம். இதோட குடும்பத்தாருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. நீங்க நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட சீரியஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் சொன்ன, பேச்சுக்களை நிதானம் தேவை. நம்ம விளையாட்டுக்கு பேசுவோம், அது வினையா வந்து நிற்கும். இதனால பேச்சுக்கள்ல ரொம்ப நிதானமா பொறுமையா என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தணும். அதே போல வியாபாரத்துல சிலருக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால எல்லா விஷயங்கள்லையுமே கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கூடாது. இது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். நமக்கே தெரியாது, திடீர்னு வந்துட்டு நம்மளை வந்து மேலே திட்டுவாங்க, கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது சதி பண்ணி வச்சிருப்பாங்க, நம்மளுக்கே தெரியாம வந்து கவனக்குறைவால ஏதாவது வேலையை செஞ்சு வச்சிருப்போம். இப்படி நமக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் சூழ்ச்சிகளால பின்னப்பட்ட வாழ்க்கை தான் சிம்மத்திற்கு. அதனால இன்னைக்கு பார்த்து சூதானமா இருங்க. இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பக்கம் இல்லை, எந்த தசை தரும்னாலையும் நிறைய விஷப்பூச்சிகள், விஷ ஜந்துக்கள் உங்களை சுத்தி தான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதற்கு தகுந்த மாதிரி தான் பொறுமையா இருங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது பார்த்துப்போம்.
மற்றபடி வெற்றிகள் வீடு தேடி வரக்கூடிய நாள் தான். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையும். தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இதோட சுப செலவுகள் அதிகமாகும். எதிர் வீட்டுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவு விலக போகுது. புதிய வாடிக்கையாளர்கள் தொழில வருவாங்க. விற்பனை கூடும். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். பணமும் புகழும் இருந்தாலும் பந்தா செய்யறது உங்ககிட்ட வந்துட்டு இல்லாத குணம். இதனாலேயே அதிக மக்கள் செல்வாக்கினை பெற்றவர்களாக நீங்க வளம் வருவீங்க. குறிப்பா அரசியல் துறையில் இருக்கவங்க, இந்த சமூக சேவையில் இருக்கவங்க, வழக்கறிஞர்கள், ஜட்ஜி, இந்த மாதிரி மக்கள் தொடர்புடைய பணிகள்ல இருக்கிறவங்களாம் மிகுந்த செல்வாக்கை பெறுவீங்க. இதோட திருமணத்துக்காக வரம் தேடிட்டு இருந்தீங்கன்னாக்கா நல்ல வரம் அமையும். தம்பதிகளுக்கிடையே ஆல்ரெடி திருமணமான கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் நல்ல புரிதல் இருக்கும். இதோட மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கிறவங்க உங்களுடைய இலக்கை இன்னைக்கு எட்டக்கூடிய வாய்ப்பு அமைது. புதிய முயற்சிகள் பழிக்கும். உயர்கல்வியில நாட்டம் உண்டாகும். அதற்குண்டான விரும்புகளை பூர்த்தி செய்வீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதுபோல உணவு, மருந்து, வாகன உற்பத்தி இது போன்ற தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகமாகும். தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய அன்புக்கு பாத்திரமாகுங்க. ஆசிரியர்களுக்கு மதிப்பு கூடுதுங்க. பார்க்கறதுக்கு நீங்க கொஞ்சம் கரடுமுரடா தெரிஞ்சாலும் உண்மையிலே உடைய மனசுங்கிறது வந்து மேன்மையானது. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இல்லையா, அதை இன்னைக்கு நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க. இதோட இன்னைக்கு வந்து பண பிரச்சனையும் இருக்காது. எடுத்த காரியங்கள் சாதகமா முடியும். ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பூர்வ புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. உறவுக்காரங்கள்ல ஒரு சிலர் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மெச்சுவாங்க. ஆனா யார் உங்களை பாராட்டுறாங்களோ, ஒரு தூத்தி பேசுறவங்க கூட நம்பிடுங்க. நான் பாராட்டி பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும் நம்பிடாதீங்க. இதோட வேலை சுமை அதிகரிக்கும். பணியிடங்கள்ல சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதோட பழைய வண்டி வாகனம் நல்ல விலைக்கு விற்பீங்க. புதிய பங்குதாரர்களால உற்சாகத்தை பார்ப்பீங்க. இதோட முக்கியமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். காதல் விவகாரம் சாதகமா இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் இது போன்ற இடங்கள்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட கடை வைத்து வியாபாரம் நடத்தக்கூடியவங்க இன்னைக்கு வந்து கடையை விரிவுபடுத்துக்கான அமைப்பு இருக்கு. அதே போல சொத்து பொறுத்த வரைக்கும் பாகப்பிரிவினை நல்லபடியா நடத்த முடியும். புகழ்பெற்ற பகுதிகளுக்கு உங்க கடையை வந்துட்டு மாற்றுவதற்குமே அமைப்பு இருக்கு. ரொம்ப நாளா ஒரு கடையை வந்துட்டு நல்ல மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துக்கு மாற்றணும்னு யோசிச்சிருந்தீங்கன்னாக்க கட்டாயம் இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு சாத்தியமாகும். அதே போல கணவன் மனைவியுடைய பழைய கசப்பான சம்பவங்களை மறக்கிறது நல்லதுங்க. இல்லை நீ அதை பண்ண இதை பண்ணு இன்னைக்கு வந்து வாக்குவாதெல்லாம் பண்ணிடாதீங்க. நல்ல அந்தஸ்துல இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அவர்களுடைய நட்பால ஆதாயம் உண்டு. சொத்து வாங்குறது, விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும். வசதி வாய்ப்புகளும் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த நாள்ல இருக்கு உங்களுக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய சம்பாத்திய நிலை உயருது. மிகவும் கடினமான வேலையை கூட ஈஸியா செஞ்சு முடிச்சுப்பீங்க. வெற்றியும் அடைவீங்க. உயர் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. இதோட தனலாபமும் அதிகமாகுது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிரிந்த குடும்பத்தோடு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு. தெய்வ நம்பிக்கை அதிகமாகுது. அதன் காரணமா மனசுல அமைதி கூடும். மனச்சுமை குறையும். வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் ஏற்படும். தெம்பா இருப்பீங்க. மகிழ்ச்சியா இருப்பீங்க. புனித பயணங்கள், கோயில் குளம்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்கான பக்தி மிக்க நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாளா எதிர்பார்த்த உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். புகழ் ஓங்கும். அரசு ஆதரவும் உத்தியோகத்துல உயர்வும் ஏற்படுதுங்க. பணம்ங்கிறத பல வழிகள்ல வரதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அரசாங்கத்தால இன்ப செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு சிம்ம ராசிக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். இதோட எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி விவேகத்தோட செயல்பட போறீங்க. சில நினைவுகள் உங்க மனசுல வந்துட்டு அதிகமா இருக்கும். கூட இருக்கிறவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் சில சமயம் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அப்படி கோபம் காட்டாமல் செயல்படணும். இன்னைக்கு புதிய முதலீடுகள்ல அது சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் பொழுது கவனமா பயன்படுத்துங்க. இதோட எதுலையுமே நேர்மையான சிந்தனைக்கு இடம் கொடுங்க. அடுத்த அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் மறைமுக நெருக்கடிகளை நீ கண்டுபிடிச்சி அதை வந்து ஒழிச்சு கட்டிடுவீங்க. மற்றபடி நன்மைகள் இருந்தனால்தான். இதே வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளா சாதகமான நாளுங்க. பெருசா இன்னைக்கு பாதிப்பு எதுவும் இல்லை. மனசுக்கு ஒரு மாதிரி அமைதி இருக்கும். சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ மற்றவங்களால எந்த ஒரு சங்கடமும் வராது. இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழல் ஓரளவுக்கு சாதகமா இருக்கும். சில நேரங்கள்ல வேலையை வந்து விட்டுடலாம் கூட தோணும். ஆனா அப்படி எதுவும் இடம் கொடுத்துடாதீங்க. நீங்க பாட்டுக்கு இன்னைக்கு பொறுமையா மட்டும் இருங்க. நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க தொழில்ல கொஞ்சம் பெருசா நீங்க எதிர்பார்த்த மாதிரி லாபம் இருக்காது. ஆனா அதற்காக நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு பெருசா குறைவும் இருக்காது. ஓரளவுக்கு இன்னைக்கு தனவரவு தாராளமா இருக்கும். வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்லதான். ஆனா உங்ககிட்ட வரக்கூடிய வாடிக்கையுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு வியாபாரத்தை நடத்துங்க. இது விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாள். உங்களுடைய தேவைக்கேற்ப கையில பணம் வரும். விவசாய பொருட்களுமே இன்னைக்கு நல்ல விலைக்கு விற்பனையாகும். இதோட அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு மேலிடத்துல
ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. இதோட இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது நீங்க விவேகத்தோட செயல்பட வேண்டிய நாளா அமைஞ்சிருக்கு. நிதானமா செயல்பட வேண்டிய நாளா அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட செயல்படக்கூடிய நாளா இருக்கு. குறிப்பா எதிரிகளால உங்களுக்கு ஏற்படுத்தும் தொல்லைகள் விலகும். அடுத்து பூர நட்சத்திரம். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அமையும். வரவு அதிகமாகும், மனக்குழப்பம் விலகும், உடல்நிலையில ஏற்படுத்த சங்கடங்கள் நீங்குது, தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளா இருக்கு. ஒரு வார்த்தையில சொன்னாக்கா உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கும். அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். உடைய நெருக்கடிகள் மாறியது. உடைய வேலையை இன்னைக்கு மத்தவங்க கிட்ட ஒப்படைக்க கூடாது. சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, சூழ்நிலை அறிந்து முதலீடு செய்யணும். அதுதான் நல்லது. ₹1 முதலீடு போட்டாலையும் உண்மையாவே அந்த ₹1 நமக்கு ஒரு 10 பைசாவது லாபம் கிடைக்குமாங்கிறத உணர்ந்துதான் வியாபாரத்துல முதலீடு பண்ணும். எல்லாத்துக்கும் மேல கடன் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும். ஸோ தனிப்பட்ட முறையிலையும் சரி, அதாவது நட்சத்திர பலன்களை வச்சு பார்த்தாலும் சரி, பொது பலன்களை வச்சு பார்த்தாலும் சரி, பெருசா அந்த நாள் சிம்மத்திற்கு சிரமம் தராத நாள் தான். சிறப்பான நாளாக அமைய ஒரு சில இடங்கள்ல கவனமா இருந்துட்டா போதும். இதோட சந்தோஷம் கிடைக்கணும், நினைச்சது நடக்கணும், வெற்றிகள் கிடைக்கணும். எந்த ஒரு வம்போ வழக்கோ நம்ம கிட்ட வந்து நிற்க கூடாது. எல்லார்கிட்டையும் ஆதரவு இருக்கணும். எல்லாருடைய மனசும் சந்தோஷமா இருக்கணும். இப்படி பொதுவான முடிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இனி கட்டாயம் நிறைவேறும் வெற்றிவேலனுடைய துணையோடு. ஓம் சரவண பவ.